தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மை பெரும் குழந்தை இயேசுவாகிய ஆண்டவரின் அருளும் விண்ணக தந்தையின் பரிவும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது கிறிஸ்தவ மறையின் அடிப்படை போதனை தூய மூவரு கடவுள். எனவே தூய மூவரு கடவுளை புகழ்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசுவே வானக தந்தையை அப்பா என்று அன்போடு அழைப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரை நாங்கள் உம்மோடு சேர்ந்து அவ்வன்பு தந்தையை போற்றி புகழ வரம் தாரும். வானகத்திலே இருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, நீர் உமது அன்பினால் உமது திருமகனையே இவ்வுலகிற்கு மனித குழந்தையாக அனுப்பினீர். அவர் வழியாக நாங்கள் மீண்டும் புது வாழ்வும் பெற துணை புரிந்தீர். அந்த குழந்தை இயேசுவின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்களது எளிய மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவை உமது திருத்தலம் நாடி உமது இதய கதவை தட்டும் நாங்கள் வேண்டும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோடி ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நல்வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதனால் தான் எங்கள் மன்றாட்டை கேட்க எங்களோடு இருக்கிறேன். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை கருணை கொண்டு கேட்கிறோம். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கின்றோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராம் இயேசு மனிதராக உருவெடுக்க துணை புரிந்த தூய ஆவியை உம்மை போற்றி உமது துணையை தேடி மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே, எங்களிடையே எழுந்தருளியே உமது வார்த்தையானவரின் வருகையால் எங்கள் உள்ளங்களில் பெரும் மகிழ்வாலும் அமைதியாலும் நிரப்பியுள்ளேன். பெத்லகேம் ஊரிலே பாலகனாக பிறந்த குழந்தை இயேசு உலகை மேலச் செய்யும் ஒளியையும் உள்ளத்தை மலரச் செய்யும் அன்பையும் வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தையைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வரம் தாரும். அவருடைய பெயராலே இங்கே குழுமியிருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஆற்றல் மிக்க நவநாள் ஜெபம். என் மேல் பக்தியாயிரு, நானும் உன் மீது இரக்கம் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கைகளை எனக்கு கொடு, உனக்கு நான் அமைதி அருள்வேன் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவே, உன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு உம்மை நம்பிக்கையோடு நாடி உம்மை வேண்டியிருக்கும் உன் பக்தர்களின் வேண்டுதலை தயைகூர்ந்து கேட்டருளும். குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். வானக தந்தையே, எங்களுக்கு வேண்டியது எல்லாம் உன் மகன் அற்புத குழந்தை இயேசு தன்னுடைய பெயராலே அவரை நம்பிக்கையோடு கேட்குமாறு அவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே அதே நம்பிக்கையோடும் அவரை நாடி வந்திருக்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அகில உலக கத்தோலிக்க மக்களை வழிநடத்தும் என் திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக
குறிப்பாக இம்மறைமாவட்ட ஆயர், மறைமாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அருள்பணியாளர்கள், துறவியர், வேதியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எதிர்ப்புகள், இன்னல்கள், இடையூறுகள் மத்தியிலும் உம் பணியை துணிவுடன் தொடர அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது இந்திய நாட்டை ஆளும் அனைவரும் நாடு மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்டு சுயநலம் தவிர்த்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பொருளாதார மற்றும் ஆன்மீக நலனை முன்னிறுத்தி அயராது உழைக்க வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று குறிப்பாக குழந்தை இயேசுவை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் வேண்டுவோம். மனவேதனையாலும் தீராத உடல் நோயாலும் குடும்ப பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக திருமணம் நடைபெறாத நிலை, மனம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத வேதனை, நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தி, சொந்த வீடு கட்ட முயற்சித்தும் முடியாத வேதனை, நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் நல்ல முடிவு கிடைக்கப்பெறாத தீர்ப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் ஓர் கேள்விக்குரியன வேதனையோடு வந்திருப்பவர்களின் மன கஷ்டங்கள், மனபாரங்கள் விலகி மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து நோய்களுக்கும் காரணம் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வளர்த்து கொள்ளும் பகை, வர்மம், வைராகியம், விட்டு கொடுக்காத நிலை, பழிவாங்கும் எண்ணம், புரிந்து கொள்ளாத நிலை என்பதை உணர்கிறோம். இவற்றிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விலகி வாழ வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே உம் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வாழ்ந்து உம் பாதம் வந்தடைந்திருக்கும் என் பங்கில் குடும்பங்களில் மறித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பாவங்களுக்காக உத்திரிப்பு கடனை விரைவில் தீர்த்து உம் அன்பு முகத்தை காணும் பேச்சினை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக குழந்தை இயேசுவிடம் மன்றாடவும். ஜெபிப்போமாக. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவற்றை நீக்கி உமது பெயராலே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதனால் உமது ஆதரவை நாங்கள் பெற்றுவோமாக. அன்பு தந்தையே, உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ நன்கு அறிந்து இருப்பதால் அவற்றையெல்லாம் உம் அன்பு மகன் வழியாக நீ நிறைவேற்றி உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியுமாறு அதே அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி அறிதல். நாங்கள் தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை அளித்ததற்காக அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடைந்துள்ள பலவித உதவிகளுக்காகவும் குறிப்பாக நாங்கள் அடைந்துள்ள ஆன்ம உடல் நன்மைகளுக்காக எங்கள் பங்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சுபத்தையும் சமாதானத்தையும் அளித்து அவர்களை நல்வழியில் காத்து வழி நடத்தி வருவதற்காக உமது திருத்தலத்தை நாடி வந்துள்ள பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் குறைகளை போக்கி அவர்களது வாழ்வில் அமைதியையும் அருளையும் அளித்ததற்காக நாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக குழந்தை இயேசுவுக்கு சற்று மௌனமாக நன்றி செலுத்துவோம்.
அனைத்து நோயாளிகளும் நலம் பெற சிறப்பு மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்தினின்று எங்களை விடுவிக்க உமது திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது சித்தமானால் இவர்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கியிருடும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் பெயரை கண்டு ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினார். நோயாளிகளும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவான அவர்களிடம் பெற்றவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் மன உடல் நோயாளிகளாகிய எங்களையும் அதே அன்பு கரத்தால் தொற்று குணப்படுத்த வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உண்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் மீண்டும் உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சந்திராபுரம் புனித தனிஸ்லாஸ் ஆலயத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரு நிகழ்வை காணொளி வழியாக காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தன்னுடைய அருளை நிறைவாக கொடுக்க வேண்டுமென மன்றாடுகின்றேன். மேலும் இந்த ஒளிபரப்புக்கு உதவி செய்கின்ற நன்கொடை கொடுத்திருக்கின்ற அனைவருடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டுமென சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுகின்றேன். இன்று அன்னையாம் திருச்சபை மரியன்னுடைய பேராலயத்தை நேர்த்தி செய்து அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகின்றது. அன்னை ஓர் ஆலயம் என்கின்றோம். ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி இறை அருளை பருகுவதற்கு மிக சிறந்த இடமாக ஏற்படுத்தியது இந்த இடம். இந்த நாளில் சிறப்பாக நாம் நம்முடைய பங்கு தலங்களுக்காக ஜெபிப்போம். நாம் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அங்குள்ள ஆலயங்கள் வழியாக
இறை அருளை சிறப்பாக பெறுவதற்கு இறைவனே நமக்கு வழிகாட்ட வேண்டுமென மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் உண்மையாகவே மெசியா, கடவுளுடைய மகன் என்று பேதுரு அறிக்கையிடுகின்றார். அவருடைய விசுவாச அறிக்கை அவரை பாறையாக மாற்றி அவருடைய விசுவாசத்துடைய திருச்சபையை எழுப்ப இயேசு விரும்புகின்றார். எனவே நாமும் பாறைகளாக இருந்து நம் மீது கட்டப்பட்டிருக்கின்ற திருச்சபைக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக இருக்க, தூய்மை உள்ளவர்களாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருநிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகளை நினைத்து மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கணிகையானவர் சுத்த மரியாயின் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியாரின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயின் பரிந்துரையால் மீட்படைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் ஆயத்தமாயிருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயுதமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து
எழுந்த பெருங்குரல் ஒன்று கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவருடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நாம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மக்களே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகி ஆண்டவர் போற்றி. பல்லவி. நாம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும். மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இறைவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. பல்லவி. நாம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, லூக்கா எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம், திருவசனங்கள் 27 மற்றும் 28. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரும், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் ஒரு பழமொழி உண்டு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று. ஒரு மக்களுடைய ஊர் என்று இருந்தால் அங்கே கடவுளை நினைத்து வழிபடக்கூடிய ஆலயம் இருக்க வேண்டும். யூத மக்களுக்கு 3 அடையாளங்கள் இருந்தன.
ஒன்று எருசலேம் பேராலயம், இரண்டாவது அவருடைய அரசு, அவர்களுக்கென்ற ஒரு அரசு இருந்தது. மூன்றாவது அவருடைய அரசன். இந்த மூன்றும் மிக மிக முக்கியமாக இருந்தது. இதில் எது சிதைக்கப்பட்டாலும் அவருடைய ஒற்றுமையின் அடையாளம் சிதைக்கப்பட்டதாகவே அவர்கள் நினைத்தார்கள். இன்று அன்னையாம் திருச்சபை மரியன்னைக்கு பேராலயம் எழுப்பி அதை நேர்ந்தளித்ததை நினைவு கொள்கிறது. அன்னை ஓர் ஆலயம் என்று சொல்கின்றோம். மரியாளை பார்க்கும் பொழுது நாதனை தாங்கிய ஆலயமே என்று வாழ்த்துகின்றோம். நமது மீட்பரை தாங்கிய ஆலயமாக அவர் இருக்கின்றார். நமது தமிழ் மறையிலே சொல்கின்றோம் அன்னை ஒரு ஆலயம் என்று. இதற்கு ஏற்றாற் போல அன்னை மரியாளை நாம் அழைக்கின்றோம் நாதனை தாங்கிய ஆலயம் என்று. மீட்பரை நமக்கு கொடுத்த ஆலயம், பெற்றெடுத்த ஒரு ஆலயம் என்று அவரை போற்றுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் பெண் ஒருவர் இயேசுவை பார்த்து சொல்கின்றார், உன்னை பெற்றெடுத்த தாய், நீ வளர்ந்த உன்னை பாதுகாத்த அந்த தாய் பேறு பெற்றவர் என்று போற்றுகின்றார். நமது அன்னைக்கு அந்த அளவுக்கு பெருமையை சேர்த்தது நம் ஆண்டவருடைய பிறப்பு. அன்னை இறைவனுடைய திட்டத்துக்கு அடிபணிந்ததால் அவர் போற்றப்படுகின்றார். இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவதால் இந்த அன்னையை நமது அன்னையாக நாமும் கொண்டு அவர் வழியாக நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த அன்னைக்கு மரியாதை செலுத்தும் விதத்திலே மாபெரும் ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டது. அந்த ஆலயமானது நமக்காக பரிந்து பேசுகின்ற அந்த இறை அன்னைக்கு புகழ்ச்சி கொடுக்கவும் வணக்கம் செலுத்தவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம். இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் சொன்னோம், நம் இனத்தாரின் பெருமை நீரே. அன்னை மரியாளை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது, நம் அனைவரும் பெருமை இவரே என்று. அன்னை மரியாளை தன்னுடைய பாடலில் சொல்கின்றார், இன்று முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையவர் என்று போற்றும் என்று. ஆம், இயேசுவை தாங்கிய ஆலயமாக, இயேசுவை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பெண்ணாக, இந்த உலக மீட்பிற்காக அவமானங்களை தாங்கி இயேசுவை பெற்றெடுக்க சரி என்று ஆம் என்று சொன்னதனால் அவர் மாபெரும் பெண்ணாக, தாயாக திகழ்கின்றார். எனவே இந்த அன்னையின் பரிந்துரையால் நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ, இந்த அன்னையின் பரிந்துரையால் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்க, இயேசுவே சொல்வது போல் இறை திட்டத்தின்படி செயல்படுகின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர் என்று சொல்கின்றார். எனவே அந்த ஆண்டவரின் வாக்குக்கு ஏற்றபடி நாம் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்னை ஒரு ஆலயம். நமது அன்னை மரியாள் நமக்கும் நம் மீட்பருக்கும் ஆலயமாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். பாவிகளாகிய நமக்காக அவர் பரிந்து பேசுகின்றார். அவருடைய ஆசி நம் அனைவர் மீதும் தொடர்ந்து இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நாங்கள் தருவோம் கொஞ்சம் குறைவு
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பங்கு பெற்றிய காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என்று அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னியான மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி நிறைந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகம் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்பல புரிந்துள்ளீர். சிறப்பாக முடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாகவே மனித மீட்பரம் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக கழித்து போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினால் மரணமடைந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறைசாட்சியர் புனித ஆந்திரேயா, அந்தனி பேசில் மோரும், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணக அரசின் மக்களாக வாழ இறை வார்த்தையை பின்பற்றி இயேசுவின் சகோதர சகோதரிகளாக இருக்க வர வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிகழ்வது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
உனக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியின் கண் பார்வையில் எங்கள் மீட்பு மறை உண்மையின் பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக